வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ಅಪ್ಪ ಇನ್ನೊಂದು ಏನು ಓಲೋ ಒಬ್ಬರು ಇದ್ದೇನೆ ಜೀವನ ಆಯ್ತಾ ಯಾವನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಬದುಸಕ್ಕೆ ನಮ್ಮವರೆಲ್ಲ ಹೋಗಿ ಅಣ್ಣ ಮಚ್ಚೀಸ್ ಹಿಂಗ ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಒಂದು ಇಲ್ಲ ನಮ್ಮ ವೇಟ್ ಅವನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಆರಾಮಾಗ ಬೆಂಚ್ ಕಾರ ಓಡಾಡ್ತಾರೆ. ನಾವು ಅವನ ಹತ್ರ ಭಿಕ್ಷೆ ಬೇಡಬೇಕು. ನಿಮ್ಮ ಅಮ್ಮನ ಪಿಂಡ ಯಾವ ಬೋಳಿ ಮಗನಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತೆ ಅಷ್ಟೇ. கஸ்டமர் கிடைச்சாங்களோ அங்கேயே இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க ನಮ್ಮ ಆಂಟಿ ಮೇಡಮ್. ಸ್ನಾನ ಮಾಡ್ತಿದ್ರು ಅವ್ರ ಮನೆ ಬಾಗಿಲು ಕಾಯ್ಬೇಕು, ಚಿಕ್ಕ ತೊಳಿತಿದ್ರು ಅವ್ರ ಮನೆ ಬಾಗಿಲು ಕಾಯ್ಬೇಕು. 2 ಅವರ್ ಮಾಡಬೇಡಿ ಅಂತೀರಾ? ಅಯ್ಯೋ ನಮ್ಗೆ ಕಚಡ ಆಗೋದು. ஓலா ஊபர் கச்சரா வந்துட்டு வைத்தாரப்பா. அவங்க நம்பர் கொடுத்துட்டு உன்னோட சேலஞ்ச் முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணி நான் உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டால் கிட்டதான் இருக்குது, 2.5 கிலோமீட்டர் நம்ம இருக்குது. அவங்க விட்டோம்னு 70 rupees கொடுக்குறேன். அவங்க வீடியோ பண்ணிட்டான்னு சொன்னால் வேணாம் அப்படின்னாங்களா. ஆனாலும் ட்ரெயின் வர்றது கேப் உங்களுக்கு எதாவது ஜாக்கெட் தைக்கணும் இல்லை ஜாக்கெட் ஆண்டி வேறு யாரும் இல்லை, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க மம்மி. சரி வாங்க நம்ம ரவுண்ட் இட்டுன்னு பண்ணுமா. ஹாய் மச்சீஸ், நம்ம தம்பிங்கெல்லாம் ஒரு ரவுண்டு கூட்டணும் போது சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க அவங்களுக்கும் ஒரு ஜாலியாக ரவுண்டு போயிட்டு வரலாம். போகலாம். சரி அவங்களுக்கும் ஜாலியாக ரவுண்டு. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 30 days 60K earnings challenge நம்ம இன்னைக்கு நம்ம டே 4. சரி வாங்க நம்ம டே 3 வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7400 சம்பாதிச்சிருக்கோம். சரி வாங்க நம்ம டே 4 எவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஹாய் மச்சீஸ், நம்ம எங்கள் ஆட்டோக்காரர் என்ன வந்தாங்களா, அவங்க கிட்ட நம்ம கேட் பார்க்கலாம். ஆனால் ಈ ಕಡೆ ಬನ್ನಿ, ಆ ಕಡೆ ಸರಿಯಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಲ. ಗಾಡಿ ತಗೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ ಹೋಗ್ತಾರೆ. ಆಯ್ತು ಹಂಗೆ ರೋಲೆ ಆಯಿತು. ಅಣ್ಣ ಇವಾಗ ನಾನು 30 ದಿನ 20,000 ಹೆಂಗೆ ದುಡಿಯೋದು ಓಲಾ ಊಬರ್ ಇಲ್ಲದೆ ಅಂತ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 30 ದಿನಲ್ಲಿ 60,000 ದುಡಿಯೋಕ್ಕಾಗುತ್ತಾ? ದುಡಿಬೋದಣ್ಣ. ಏನು ಓಲೋ ಒಬ್ಬರು ಇದ್ದೇನೆ ಜೀವನ ಆಯ್ತಾ ಯಾವನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಬದುಸಕ್ಕೆ ನಮ್ಮವರೆಲ್ಲ ಹೋಗಿ. அண்ணா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. ಕೊಡ್ತಾನೆ ಅದು ಕೊಡ್ತಾನೆ ಇದು ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ ಎಲ್ಲ ಒಂಥರ ತಲೆಹಿಡಿದು ಕೆಲಸ ಆಗೋಯ್ತದು. ನಾವೆಲ್ಲ ಹೋಗಿ ಅವನ ಮಗನ ಬದುಕ್ಸೋದು. ಅವನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಆರಾಮಾಗ ಬೆಂಚ್ ಕಾರ ಓಡಾಡ್ತಾರೆ. ನಾವು ಅವನ ಹತ್ರ ಭಿಕ್ಷೆ ಬೇಡಬೇಕು. ನಿಮ್ಮ ಅಮ್ಮನ ಪಿಂಡ ಯಾವ ಬೋಳಿ ಮಗನಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತೆ ಅಷ್ಟೇ. ಕಾಸು ಕೊಡು. ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ಓಲಾ ಊರು ಹೊಡಿದೆ ನಮ್ಮ ಕೈ ಪಡಿಗೆ ಹೊಡೆಯೋದು ಒಳ್ಳೇದು ಅಂತೀರಾ? ಎಲ್ಲ ಸೇಮ್ ಮುಂಚೆ ಇತ್ತ ಅದು. ಇಲ್ಲ ಓದ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಈಗ ಅವರು ಮನೆ ಸ್ನಾನ ಮಾಡ್ತಿದ್ರು ಅವ್ರ ಮನೆ ಬಾಗಿಲು ಕಾಯ್ಬೇಕು, ಚಿಕ್ಕ ತೊಳಿತಿದ್ರು ಅವ್ರ ಮನೆ ಬಾಗಿಲು ಕಾಯ್ಬೇಕು. 2 ಅವರ್ 1 ಅವರ್ ಬಾತ್ರೂಮ್ಗೆ ಹೋಗಿ ನೀರಣ್ಣ ಅಂತ ಬುಕ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿ ಬುಕ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬಾತ್ರೂಮ್ಗೆ ಹೋಗಿ ನೀರಣ್ಣ ಅಂತಾನೆ ಅಂತ ಕಾಯ್ಬೇಕು. ಕಸ್ಟಮರ್ ಬಂದು ವೈಟ್ ಮಾಡ್ತಾ ಇರೋವಾಗ ನೀವು ವಾಶ್ರೂಮ್ ಹೋಗೋದು, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಅಡುಗೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬರೋದು, ಈ ಥರ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ. ಪಾಪ ನಮಗೆ ಟೈಮ್ ಇರಲ್ವಾ, ನಮಗೂ ಟೈಮ್ ವೇಸ್ಟ್ ಆಗುತ್ತೆ ತಾನೆ. ಸರಿ ಇಲ್ಲಿ ಅಣ್ಣ ನಾನು ಮತ್ತೆ ಇವಾಗ 3 ದಿನಕ್ಕೆ 7,400 ರೂಪಾಯಿ ದುಡ್ದಿದ್ದೀನಿ. ಇನ್ನೂ 20 ಅಣ್ಣ 7,000 ಅಂದ್ರೆ 6,000 ಆಗಲಿ 5,000 ಆಗಲಿ ಇನ್ನೊಬ್ಬರು ಕಾಯಂಗಿಲ್ಲ, ಕೈ ಕೆಳಗಡೆ ಇಲ್ಲ. ಅದು ಗೊತ್ತಾರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು, ಬಿಡ್ಬೋದು. 5 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ ಎಲ್ಲ ನಮಗೆ ಜಾಸ್ತಿ ತೋರಿಸಿ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಬದುಕ್ತಿರ್ತಾನೆ. 20 ರೂಪಾಯಿ 30 ರೂಪಾಯಿ. ಆಮೇಲೆ ಅವನು ಬಾಡಿಗೆ ನಮ್ಮ ತಲೆ ಅವ್ರ ತಲೆ ಮೇಲೆ ಹೊಡೆದು ನಮಗೆ ಕೊಡ್ತೀವಿ ಇಲ್ಲ ತರ್ಕೋತೀವಿ. ಅವರೇ ಕಿತ್ಕೊಂಡು ತಿಂತಾನೆ ಗೊತ್ತಾ. ಓಲಾ ಊಬರ್ ಮಾಡಬೇಡಿ ಅಂತೀರಾ? ಅಯ್ಯೋ ನಮಗೆ ಕಚಡ ಆಗೋದು. ಓಲಾ ಊಬರ್ ಕಚರಾ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತಾರಪ್ಪ. சரி வாங்க நம்ம போய் நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். எழுதுக்கு அவ்வளோப்பா. இப்போ 4 நாளில் எப்படி சொல்லுங்க, 4 மணிக்கு சரி இப்போ 5 மணியா 5 மணிக்கு எழுதுன்னு நைட் வந்து 12 மணிக்கு லேட்டாக எடிட் பண்ணிட்டு தூங்குறதுக்குள்ள 12 மணி தூங்குறோண்ணா. 12 மணிலேருந்து 4 மணி 4 ஹவர் அவ்வளோ தான் தூங்குறதே. 4 நாளாக 4 ஹவர் தான் தூங்கின்னு இருக்கேனே. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி நோவு ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர் தூங்கலாம் எடிட்டிங் பண்ணிட்ட மேலே. ஓகேவா? சரி வாங்க நம்ம சவாரியை ஸ்டார்ட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நம்மளுக்கு எங்கே கஸ்டமர் கிடைச்சாங்களோ அங்கேயே இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க நம்ம ஆண்டி. மேடம் அடுத்த ராய் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு மிஸ் கரெக்டாக கேஸ் போட்டு வெளியே வந்தேன்னா ஒருத்தர் கைப்பட்டாங்களா எந்திக்காரண்ணா மெஜஸ்டிக் பண்ணு நினைக்கிறேன். அவங்க வந்து பேசுறதுக்குள்ளே என்னன்னா ஒரு முன்னாள் சந்தில் ஒரு ஆட்டோ ஃபோன் அந்த அண்ணா உட்காரிச்சு மெஜஸ்டிக் கொண்டு போயிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க? இப்போ வந்தவொடனே சரி நம்மளுக்கு இதை பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். கரெக்டாக நம்ம ஆண்டி கிடச்சாங்க. சரி வாங்க இவங்களை போய் மார்க்கெட்டில் விடலாம். மார்க்கெட்டில் நம்மளுக்கு பக்கம் ஆர்டர் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் எல்லாமே பூவெல்லாம் வாங்கலாம் வந்திருப்பாங்களா. நம்ம அங்கே வேறு யாராவது கூப்பிட்டு போகலாம். சரி வாங்க நம்ம மார்க்கெட்டில் போய் ஆண்டியை ட்ராப் பண்ணிட்டு அம்மா கண்டிப்பாக. ஹாய் மச்சீஸ், நம்ம ஆண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70 rupees கொடுத்தாங்க.
ஆல்டர்னேட் இருக்கும் மார்க்கெட் காமிக்கிறோம் மார்க்கெட். ஹாய் மச்சீஸ், நம்மளுக்கு இங்கே இன்னொரு கஸ்டமர் கிடச்சிருக்காங்க இந்திரா நகர் கிட்ட. ಟಾಕ್ಸ್ ப்ரோ ಒಂಚೂರು ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಮ್ಯಾಚ್ ನೋಡ್ತೀರಾ? ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಬಂದವ್ರೆ. ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಇಂದಿರಾ ನಗರ್ಗೆ 200 ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಇಲ್ಲ ಅವರೇ. ಇಲ್ಲಿಂದ 8 ಕಿಲೋಮೀಟರ್ ಐತೆ. ಬನ್ನಿ ಅವ್ರು ಡ್ರಾಪ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಅಣ್ಣವ್ರು ನಮಗೆ 200 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರು ಇವಾಗ. ಬನ್ನಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ನಂಬರ್ ஓகே பாய் ப்ரோ. 200 கொடுத்தாங்களா, அப்படியே 2 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க நம்மளுக்கு. இப்போ அப்படியே நம்ம சேனலில் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா இப்போ நான் வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறமா இன்னொன்று வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எவ்வளோ பேர் கஸ்டமர் கொடுத்துருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு தெரியும். சரி வாங்க நெக்ஸ்ட் யார் கிடைச்சாங்க. இப்போ இங்கே ஒருத்தர் கஸ்டமரை ட்ராப் பண்ண அவங்க அடியாக போயிட்டாங்க. இங்கேருந்தா கிட்ட 1 கிலோமீட்டர் கூட இல்லை, 60 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம இங்கே மெயின் ரோடு சைடுமே போகலாம். என்ன கஸ்டமர் இருந்தால் ஹாய் மச்சீஸ், இங்கே நம்ம பிரதர் வந்துருக்காங்க. இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி இப்போ தான் ஒருத்தர் கழிச்சிருக்காங்களே. சரி வாங்க நம்ம அண்ணாவை கூட்டு விஜயநகர் மாருதி மந்திரிகிட்ட ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். பிரதர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 ருபீஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்பர் கொடுத்துட்டு உன்னோட சேலஞ்ச் முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணி நான் உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன், அவங்க கேட்டதுக்கு அது சர்ப்ரைஸ், மறக்காமல் 20 செகண்ட்ஸ் உன் சேலஞ்ச் முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னாங்க. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியல. 20 செகண்ட் சேலஞ்ச் முடிஞ்சோம்னா உங்களுக்கு கால் பண்ணலாம். அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி இருந்தால் அந்த சர்ப்ரைஸ் என்றைக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி வாங்க அப்படியே எங்கே போகலாம். அண்ணா நம்மளுக்கு 120 ருபீஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து போகலாம். என்ன கஷ்டம் இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம தாத்தா வந்திருக்காங்க. இங்கேருந்து நிமான்சிட்ட வேண்டுமா 150 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தாத்தா அவங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? தாத்தா அப்படியே ஒரு ராய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் ಬನ್ನಿ ಹೋಗಿ ತಾತ ನಮಗೆ. ஹாய் மச்சீஸ், நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 ருபீஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட வீடியோ பண்ணிட்டான்னு கேட்டேன்னா தாத்தா பயந்து இருக்காங்க எதுனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு. தாத்தா நீங்கள் என்னோடய சேலஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கீங்க, நல்லது தான் பண்ணின்னு இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ பண்ணப்பான்னு ஒத்துக்கினாரு. சரி வாங்க அப்படியே எங்கே முன்னால் போகலாம். நிமான்ஸ் கிட்ட இருக்கோம். எங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து எதனா வெளியே போகிறவங்க இருக்கோம். என்ன கிடச்சிச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். நம்ம நிமான்ஸ் கிட்டே இந்த சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்கிட்ட ட்ராப் பண்ணோம். அதுக்கு அண்ணா நம்மளுக்கு 120 ருபீஸ் கொடுத்தாங்க. ஹாய் அண்ணா. ஓகே சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன கஸ்டமர் கிடையாதுன்னு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அவங்க மம்மிக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு பண்ணேன். ஹாய் மச்சீஸ், நம்ம சென்ட் ஜான்ஸ் கிட்ட கஸ்டமர் எடுத்துக்கிட்டே நம்மளுக்கு அக்காங்க கிடைச்சாங்க. ஹாய் அக்கா. இப்போ நம்ம இங்கன்னு கிட்ட தான் இருக்குது, 2.5 கிலோமீட்டர் நம்ம இருக்குது. அவங்க விட்டோம்னு 70 ருபீஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? சரிக்கா. யாருக்கு உடம்பு சரி? ஆயா உடம்பு சரியா? ஆயா இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? இதாயா எதுவும் ஆகாது. சரி வாங்க முன்னால் போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே அக்காவை எங்கள் ட்ராப் பண்ணோம். நம்ம 70 ருபீஸ் கொடுங்கன்னு சொன்னேன். அக்கா 10 ருபீஸ் சேர்த்து நம்மளுக்கு 80 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம அப்படியே எங்கே முன்னால் போகலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன கஸ்டமர் கிடைச்சா வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? ஹாய் மச்சீஸ், இங்கே தான் கஸ்டமர் ட்ராப் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் பின்னாலெல்லாம் இவ்வளோ இருக்காங்க ட்ரெயின் வந்து. ஸோ சேட் இந்த மாதிரிலாம் இருந்தால் டிராஃபிக்கில் நம்ம எப்படி வண்டி ஓட்டுறது? மை காட். சரி வாங்க கஸ்டமரை ட்ராப் பண்ணுறதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 270 ருபீஸ் கொடுத்தாங்க. அவங்கள எங்கன்னு கூப்பிட்டு வந்தோன்னா நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல்கிட்டேருந்து இங்கே கெங்கேரி வரைக்கும் கூப்பிட்டாங்க. 270 ருபீஸ். அவங்க வீடியோ பண்ணிட்டான்னு சொன்னால் வேணாம் அப்படின்னாங்களா. ஆனாலும் ட்ரெயின் வர்றது கேப்பில் அவங்கள ட்ரெயினு காமிக்கிற மாதிரி அப்படியே பின்னாடி வச்சு பேசுகிற மாதிரி அவங்களை கவர் பண்ணிட்டேன். நம்ம எப்படி ஏஜே விஜய் விக்கி நான் சும்மா வா ಬರೀ ಇಂಥದೆಯಾ. சரி வாங்க இங்கே அப்படியே முன்னால் போகலாம். என்ன கஷ்டப்பட்டு இருந்தால் அப்படியே போகலாம். அப்படின்னா ஏரியாவுக்கு போயிட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு வீடியோ எடிட் பண்ணலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு மேலே அப்புறமா வரலாம் சபாரிக்கு. ஓகே ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம சிஸ்டரை விட்டாங்க. ஹாய் சிஸ்டர். ஓகே அவங்க நம்மளுக்கு ಎಷ್ಟು ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ ಮೇಡಮ್? 135. ஓகே அவங்க நம்மளுக்கு 135 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம அண்ணா வாங்க அத்திரி சந்திராலய வீட்டுக்கு நம்மளுக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க. சந்திராலய வீட்டில் விட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே அவங்கள அருந்ததி நகர் இங்கே எங்கே இருக்கா முன்னால் அங்கே நில்லாம் 40 ருபீஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம்.
மச்சீஸ் நம்ம தாத்தாங்க பார்த்தா நம்மளுக்கு 40 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே இங்கேருந்து போகலாம். போகிறவங்க ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். டெய்லர் ஷாப்பில் ட்ராப் பண்ண தான் போயின்னு இருக்கோம். என்னது பண்ணி டெய்லர் ஷாப்புக்கு ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கா டிசைனிங் கிளாஸ் கற்றுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு எதனா ஜாக்கெட் தைக்கணும் இல்லை ஜாக்கெட் எதனா டிசைன் பண்ணணும் அப்படின்னா என் அக்கா நம்ம கீழே தரேன், கான்டாக்ட் பண்ணுங்க, கம்மி பண்ணி தருவாங்க. ஓகேவா? சரி வாங்க அவங்க ட்ராப் பண்ணுறதுக்கு. நம்ம அக்காவை இப்போ இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டோம். இங்கே தான் அவங்க டெய்லர் கிளாஸுக்கு போயிருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு இப்போ 50 ருபீஸ் ஃபோன்பே பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். என்ன கஸ்டமர் கட்சா அதை கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? நம்ம யஸ்வந்த்புரம் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அரிசி மூட்டை வாங்கிட்டு மறுபடியும் நம்ம ஆண்டி கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இன்னும் சவாரிக்கு போகலாம். ஓகே? ஆண்டி வேறு யாரும் இல்லை, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க மம்மி. சரி வாங்க நம்ம போயிட்டு ஆண்டியை கூப்பிட்டு போய் கூப்பிடலாம். ஓகே? ஓ வைப்பு வியாபாரம் ஆண்டி என்ன சொல்லுங்க நீங்கள்? மார்க்கெட்ல இருந்து இங்க டிராப் பண்ணுமா ஆண்டி நம்மளுக்கு 200 ரூபாய் கொடுத்தாங்க. சரி வாங்க நம்ம பிளாக் பண்ணி இருக்கேன்டா. ரவுண்ட் இட்டுன்னு பண்ணுமா? ஹாய் மச்சீஸ், நம்ம தம்பிங்கெல்லாம் ஒரு ரவுண்டு கூட்டணும் போது சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க அவங்களுக்கும் ஒரு ஜாலியாக ரவுண்டு போயிட்டு வரலாம். வாங்க போகலாம். சரி அவங்களுக்கும் ஜாலியாக ரவுண்ட் போயிட்டு வரலாம். இருக்கு தாவிதான் தனு என்ன பண்ற தனு? உக்காந்துருவியா? ஆ ஏதாவது எட்டி பாரு, எட்டி பாரு. தெரியவே இல்லை, அங்கே பாரு, இப்போதான் தெரியுது. ரவுண்டு போ எல்லாம். ஒரு முன்னால் மாடு வேறு இருக்குது பாருங்க. இப்போ பாருங்க முன்னால் பெரிய மாடு. என்ன மாடு? ஐயோ தெரியல. முன்னால் போகலாம், பசங்க ஜாலியாக ரவுண்டு போகலாம். மச்சீஸ், நம்ம காத்தாலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக 1500 ருபீஸ் அர்ன் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்னும் நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகணும்னா இன்னும் சரி இன்னும் ஜாஸ்தி எவ்வளோ பார்க்கலாம். ஆனால் 1000 ருபீஸ் டார்கெட் பண்ணலாம். நம்ம பள்ளத்தில் இருக்கிறப்பெல்லாம் இப்படி எகிரி இதுப்பா என்ன பண்ணுறது எப்படி சேர்க்காது பார்த்தீங்களா பள்ளத்தில். சரி வாங்க அப்படியே மேலே போகலாம். நம்ம தம்பிகள் ரவுண்டு ரவுண்டு ஆயிடுச்சு போலாமா? பாய், நாளைக்கு போகலாம் ரவுண்டு. இப்போ வேணாம். ஓகே இருங்கப்பா, போகலாம். நான் சஃபாரிக்கு பண்ணுவோம், சேலஞ்ச் பண்ணுவோம். பாய் வாங்க எல்லாருமே. எல்லாரும் உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. வாங்க நம்ம கோடிஸ்லாம் சொல்லி கொடுக்குறோமே, நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். ஏன்னா சஃபாரிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே? ஹாய் மச்சீஸ், அப்புறம் சாப்பிட்லான்னு வீட்டுக்கு வந்தேன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கின்னு எடிட் பண்ண உக்காந்தா டைம் இப்போது 6 மணி 6:30 மணி ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் முடிஞ்சு. சரி லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோவை நம்ம இப்போ எடிட் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நாளையிலேருந்து பிடிக்கிற வீடியோ அப்பப்போ எடிட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினச்சிக்கின்னு இன்றைக்கி பிடிச்ச வீடியோவை இப்போ எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி இதை எடிட் பண்ணிட்டு ஒரு 8 மணிக்கு அது மாதிரி சம்பாதிக்க போகலாம். இது வரைக்கும் 1500 ருபீஸ் சம்பாதிச்சிருக்கேன். ஒரு 8 மணிக்கு போய்ட்டு 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பீஸை சம்பாதிக்கலாம். என்ன எடிட் பண்ணுற இது இருக்காது, ஆல்ரெடி எல்லாம் எடிட் பண்ணிருக்கோம். அதனால பண்ணிட்டு எவ்வளோ பண்ணுறோமோ அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு நைட்டு அந்த எக்ஸலில் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ வெளியே போனால் இருட் ஆகிட்டு இருக்கும், 6 மணி மேலே இருக்குது. உங்களுக்கு லாஸ்ட் கிளிப்பில் நம்ம இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்சோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி டே 4 எவ்வளோ சம்பாதிச்சோன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க லெட்ஸ் கோ. இல்லைனா வா ஆட்டோ ஓட்டின்னு. ஹாய் மச்சீஸ், நம்ம தம்பி பர்த்டே இருக்கு. ஹாப்பி பர்த்டே நான் தம்பி. தேங்க்யூ ஸோ மச்.
ஃபோரில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு தெரியுமா? ஓகே, நம்ம டே 4ல் நம்ம 2110 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். நம்ம இன்னும் ஜாஸ்தி சம்பாதிச்சிருக்கலாம். அது ஏன்னா நான் இப்போது நேற்று டே 3 வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன்னா அந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு எனக்கு 6 hours ஆயிடுச்சா, அதனால தான் என்னால் பண்ணல. 6 hours அதே நான் இப்போது ஆர்டர் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு 800 ரூபாய் அது மாதிரி நான் சம்பாதிச்சிருப்பேன் மினிமம்னா. அப்போ எவ்வளோ இருக்கும் நம்மளுது? இன்றைக்கோ 3900 சம்திங் வந்திருக்கும். 3000 பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல. டைம் ஆயிடுச்சு, ஆனால் நாளைக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது, அதுக்கோசரம் தான் இன்னைக்கு இது. ஓகே வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 5ல் பார்க்கலாம்.